காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து மால் பக்கம் வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளா வந்து இந்த நாள் ஆச்சு மால்லாம் சுத்தி பார்த்து. சரி இந்த பக்கம் வந்தோமே மாலா எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம்னு நான் நினைச்சேன். தொழில் எப்படி நடக்குன்னு பாட்டு போலான்னு வந்தேன். ஸ்கூல் போற வழியில தான் இருந்துச்சு. சரி ஓகே ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம்னு விட்டுட்டேன். இன்னைக்கு மாலுக்குள்ளாடி போலாம். போயிட்டு சும்மா சுத்த தான் போறோம். நம்ம கிட்ட கையில காசு எதுவும் கிடையாது. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒன் டே வித் மால் அந்த மாதிரி சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். சரி போயிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம். சரி உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரலாம். வாயிலே மியூசிக் போட்டுருவா. எதுவும் இருக்காது பேக்ல. ஃபுல்லா துணி சென்ட் பாட்டில தான் இருக்கு. ஒரு வழியா ஏசி காத்து வாங்க உள்ள வந்தாச்சு. ஆக்சுவலா என்கிட்ட ஒரு பேக் இருக்கு. பட் அது இதோட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன நான் கொஞ்சம் டேட்டியா வச்சிருக்கேன் அவ்வளவுதான். முன்னாடி எல்லாம் கேங்கா வரும். கேங்கா வந்துட்டு இந்த மாதிரி லிப்ட்ல எல்லாம் கூட போக மாட்டோம். நடந்து ஸ்டெப்ஸ்ல தான். இப்ப அந்த பக்கம் மாதிரி அந்த மாதிரி எதுவும் நடக்கல. மாலுக்கு வந்தாலே இதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்மளை தவிர எல்லாருமே கமிட்டடா இருக்காரு. எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு ஜோடியோட சுத்திட்டு இருக்காரு. அந்தமா அப்படின்னு போயிடணும். ரொம்ப முக்கியமானதெல்லாம் என்னன்னா பாக்கவே நல்ல காண்டாகுது. அதனாலதான் அடிக்கடி நான் மாலுக்கு வர மாட்டேன். ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டரா சுத்துவாங்க. எல்லாருமே எப்படியாச்சும் ஒரு ஜோடி வச்சிருப்பாங்க. நம்ம சிங்கிளா இருந்துட்டு மாலுக்கு வந்தா அசிங்கமா இருக்கும் நமக்கு. இன்னைக்கு லீவு கிடையாது, ஆனாலும் பல ஜோடிகள் இருக்கு. அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. நான் மேக்ஸுக்குள்ளாட்டி எல்லாம் போறது கிடையாது. லைஃப் ஸ்டைல் அண்ட் மேக்ஸ் ரெண்டுத்துலயும் நான் போக மாட்டேன். போயிட்டு ட்ரெஸ் பார்க்க தான் சொல்லுவேன் தவிர ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம். தான் எவ்வளவு? 2 lakhs sir. Oh. You want to buy? Bye. ஆக்சுவலா எனக்கு வேற ஒரு பிளான் இருந்துச்சு. என்ன பிளான்னா இந்த மாதிரி மால், தியேட்டரு, அப்புறம் வந்து சம்மர் அங்கெல்லாம் போயிட்டு வந்து யாராச்சும் புதுசா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட அந்த டே போகணும். நம்ம ஸ்ட்ரேஞ்சர் கூட வந்து இருக்கும்போது நமக்கு யாருன்னு தெரியாது, அவங்கள பத்தியோட டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அவங்களோட நாள் எப்படி இருக்கு, அவங்களோட மனசுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இதை ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மேபி இதை போக ஏதாச்சும் வீடியோஸ்ல பண்ணலாம்னு தோணுது. பார்க்கலாம். எனக்கு கண்ணாடி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை. ஆனா எல்லாமே ஹை குவாலிட்டியா இருக்கு, நல்ல ரேட்டா இருக்கு, அமௌண்ட்டும் அதிகமா இருக்கும். நானும் இந்த சன் கிளாஸ் ஏதாச்சும் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினைப்பேன். என்கிட்ட அப்படி ஒரு சன் கிளாஸ் இருக்கு. இப்ப நான் போடாம இருக்கிறேன். கடிக்குது, சொரிய கூடாதா? பட் அதை தவிர வேற ஏதாச்சும் கண்ணாடி வாங்கி போடலான்னு நல்ல ஆசை உண்டு. காசு இல்லை. நான் இங்க நிறைய வாய்ட்டு வந்திருக்கேன். ஆனா முன்னாடி கேங்கா வருவோம். முன்னாடி கும்பலாக சுத்துவோம். நாங்க ஐயோ எம்மன்னு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம். ஒரு கேங்கா வரும். இப்பெல்லாம் தனியா தான் வர வேண்டியதா இருக்கு. ஒரு பையன் நம்ம கூப்பிட்டா வர மாட்டேங்கிறானுங்க. ஒரு பையனுக்கு அடைக்கல இல்ல. தனியா வருவேன். கடையை பெருசா பாக்குறது கிடையாது. டிஷர்ட் கூட பாக்குறது கிடையாது. சும்மா சுத்திட்டு சும்மா போறது அந்த மாதிரி தான். கடுப்பா தான் இருக்கானு. கம்மிங் சோனா நல்லா இருக்கும் போல. ஆப் ரைட்டும் எதுவா இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு. என் லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் இதை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், ட்ரை பண்ணலான்னு. பட் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணது கிடையாது. மேபி கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கும், அதனாலதான் நான் இதை ட்ரை பண்ணது கிடையாது. 10 ரூபாயா? நமக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த மாதிரி பிளேஸ் வரணும்னா கண்டிப்பா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கணும். நமக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதனால அந்த செக்ஷன் எல்லாம் நம்ம போறதும் கிடையாது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இன்னைக்கு வந்து ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ தட் யாருமே இல்லை, பெருசா எந்த க்ரௌடுமே இல்லை, ஃப்ரீயா தான் இருக்கு. அந்த இருக்குல்ல அந்த ரயில் வண்டி, அதுல ஒரு வாட்டியாச்சும் நான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வரைக்கும் என்னால் அதுல போகவே முடியல. நானும் ஒரு 2-3 மால்ல ட்ரை பண்ணி பார்த்தேன், போகலான்னு போக முடியவே இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கண்டிப்பா அதுல போவேன். சத்தியமா சொல்றேன், மாலுக்கெல்லாம் தனியா வந்துடக்கூடாது. அவ்வளவு கடுப்பாயிரு. ஐஸ்கிரீம் வாங்க போகலான்னு பார்த்தா அங்கேயும் க்ரௌடா தான் இருக்கு. யாருப்பா அது க்ரௌடு? கொஞ்ச நேரம் தனியா வந்து உட்காந்துடலாம். ஏன்னா நடந்து கால் வலிச்சு. அது என்னமோ எதுன்னு தெரியல. அந்த ஃபுட் கோர்ட் வந்தா மட்டும் கால் நிற்க மாட்டேங்குது. அந்த சைடே போகக்கூடாது. ஆனா யாரும் எனக்கு தெரியாது. அந்த பக்கம் போறதுக்கு மட்டும் கொஞ்சம் மடியா இருக்கும்.
அதான் ஓடி வந்துட்டேன். பப்பாயா ஜூஸ் 70 ரூபா 80 ரூபா சொல்றான். சாதா வெளியே வாங்கினாலே 30 ரூபா 40 ரூபா தான். இதான் மால்ல இருக்க பெரிய பிரச்சனை. அதான் வாங்குறதுக்கே கடுப்பா இருக்கு. வாங்கவும் கையில காசு இல்லை. என்ன படம் போகுதுன்னு ஃபர்ஸ்ட் பாக்கலாம். ஜிபியூ இருந்தா போகலாம் முடியாது, சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஆனா தனியா பார்த்தா அது செட் ஆகாது, அது ஒரு ஃபீல் கிடைக்காது. அதனாலதான் நான் கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி படம் எதுவும் பார்க்க போவாம அப்படின்னு இருந்தேன். மால்ல எனக்கு பிடிச்ச ஒரு இடம்னா அது கண்டிப்பா கிட்ஸ் பிளேயிங் பண்ணக்கூடிய இடம் தான். அங்க போயிட்டு பார்க்கலாம். உள்ள எல்லாம் விடுவாங்களா, நாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இல்ல விடுறாங்களா இல்ல விட மாட்டாங்களா. சூப்பரா இருக்கு இது. ஆக்சுவலா இது என்னன்னே தெரியல. மேபி கார்ல இருந்து ஏதாச்சும் போற மாதிரி இருக்கா. இப்ப அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஜோக் இல்லையா? கிரிக்கெட் கேம் எல்லாம் இருக்கு, நமக்கு தான் விளையாட தெரியாது. இங்க பாருங்கடா, ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு, ஆனா என்ன கேம் தெரியலையே. பரவாயில்ல, நான் தான் அப்டேட் இல்லாம இருக்கேன்னு நினைக்கிறேன். முன்னாடி நிறைய கேம்ஸ் வந்து கிடையாதுங்க, பட் இப்ப நிறைய கேம்ஸ் இருக்குது. எலிசாவை கூப்பிட்டு வச்சு இங்க விளாடலாம், நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. வந்து சுத்தி பார்க்க எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா தனியா வந்ததுதான் மன வருத்தமா இருக்கு. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துருக்கலாம், தனியா வந்தது கடுப்பாவே இருக்கு. மூவி பார்க்க ஆசைதான், பார்க்கலாம். இதே மைண்ட் இருந்துச்சுன்னா சடனா போயிட்டு டிக்கெட் கூட எடுத்துருவேன். மைண்ட் அப்படி. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அமௌண்டே கம்மியா தான் இருக்கு. இந்த மந்த் எண்ட் வர ஓட்டணும்னா கண்டிப்பா வந்து அந்த அமௌண்ட் எனக்கு பத்தாது. அதுவுமே கடன் வாங்கி வச்சிருக்கேன். மால் வந்தா இதான் பிரச்சனை, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு தோணும். சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இருந்தாலும் சுத்தி பார்க்க தோணல, ஒரே இடத்துலதான் நிக்கிறேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு என்னோட காசு கரியாக போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மைண்ட்ல இருந்தேன்னா என்னோட காசு கரியாயிடும். ஆனா இங்கதான் நிக்க தோணுது. கேங்கா வந்தானே ஏதாச்சும் கடைக்கு போயிட்டே இருக்கலாம். தனியா இருக்கனால எங்கேயும் போக பிடிக்கல, அப்படியே ஒரே இடத்துல நிக்கிறேன். கேங்கா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கடைக்கு போகலாம், சும்மா ஏதாச்சும் கலாச்சிட்டு இருக்கலாம். தனியா இருக்கனால அதெல்லாம் தோண மாட்டேங்குது. மால்ல வரணும்னு வந்துட்டோம், வந்தப்புறம் தான் தெரியுது மால்ல தனியா எதுவுமே கிளிக்க முடியாது. யாராச்சும் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லைன்னா வேஸ்ட் தான், கொஞ்சம் போர் அடிக்கும். இதெல்லாம் வர்றவங்க போறவங்கள பார்த்து காண்டாகும். ஸ்பெஷலா கப்பிள்ஸை பார்த்தா நல்லாவே காண்டாகும். ரெண்டு பேர் இறங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. 10 நிமிஷம் என்னாச்சு, பரவாயில்ல 10 நிமிஷம் எல்லாம் போய் ஒரு 5 நிமிஷம் என்னாச்சு. ஏ பாவம்பா, இன்னும் இறங்கவே இல்லை பாரு. கண்டினியூஸா 1 நிமிஷம் ஆச்சு, நான் 1 நிமிஷம் எடுத்து வச்சு வீடியோ எடுத்து, நான் இன்னும் இறங்கல. இந்த எக்ஸிலேட்டர்ல இறங்குறதுக்கு அவ்வளவு பயம் அந்த பொண்ணுக்கு பயந்து தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இப்போ வந்து இப்படி இருக்காங்களான்னு எனக்கு டவுட் தான், பட் ஆச்சரியமா இருக்கு, பயப்படுறாங்க அவங்க. அதனாலதான் எக்ஸிலேட்டர்ல இறங்காம லிஃப்ட் வழியா இறங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி போலாம், கடுப்பாகுது, கிளம்பிடலாம். எந்த கடைக்குமே போகல. நெக்ஸ்ட் டைம் வந்து கடைக்கெல்லாம் போகலாம். இந்த வாட்டி வந்து எனக்கு மைண்ட் இல்லை வீடியோ எடுக்கிறது, ஸோ எனக்கு கூட யாரும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் கண்டிப்பா பசங்களை கூப்பிட்டுட்டு வந்து போகலாம், சூப்பரா இருக்கும். எல்லா கடைக்கும் ஏறி இறங்கிடலாம். 2 பேர் லிஃப்ட்ல வராங்க. 2 பேர் இல்ல, ஒரு பொண்ணு தான், பட் அந்த பொண்ணுக்காக அவளோட ஃப்ரெண்டு வர்றா. இதுக்கு நமக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது, அதனால இந்த பிளேஸ் விட்டு போயிடலாம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டா போனா ஒரு பார்க் மாதிரி ஒண்ணு இருக்கும் முன்னாடி. இப்ப அப்படி எதுவும் இருக்க மாதிரி தெரியல, போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா அந்த பக்கம் போயிட்டு வருஷம் ஆச்சு. வெற்றி இருக்கிறது அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம பேட் லக் பூட்டி இருக்கு, என்ன தெரியல. சரி, ரொம்ப நாள் கழிச்சு உள்ள போலாம் அப்படின்னு வந்தா முடியலடா, பூட்டி இருக்கு, ரிட்டர்ன் தான் போகணும். சமாளி அவ்வளவுதான். எனக்கு தான் தெரியல, அது வந்து மார்னிங் வந்து 8 மணிலேருந்து 10 மணி வரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈவினிங் 4 மணிலேருந்து 8:30 வரை இருக்குது. ஸோ நான் இப்போ போயிட்டு உட்காரலான்னு பார்த்தா அவங்க இப்படி ஒரு போர்டை வச்சுட்டாங்க. இதுக்கு மால்லையே கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருப்பேனே. மறுபடியும் முதல்ல